ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது மட்டன் மசாலா செய்வது எப்படி என்று. தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, எண்ணெய் 4 ஸ்பூன், நெய் 4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன்கள், வெங்காயம் 300 கிராம், பச்சை மிளகாய் 3, காஷ்மீரி சில்லி 4, பட்டை சிறிதளவு, ஏலக்காய் 3, கிராம்பு 3, மல்லி 3 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தயிர் 1 கப், புதினா கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளவும். இதற்கான செய்முறையை பார்ப்போம். மட்டன் மீடியமான அளவு துண்டுகளாக்கி சுத்தம் செய்து தண்ணீர் இல்லாமல் வடிக்கவும். வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். மட்டன் 4 ஸ்பூன் நெய் விட்டு தண்ணீர் வற்றும் வரை வதக்கி எடுத்து வைக்கவும். மிக்சியில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, காஷ்மீரி சில்லி, மல்லி, சீரகம், மிளகு மற்றும் மஞ்சள் தூள் ஆகியவற்றை போட்டு பொடித்து கொள்ளவும். இத்துடன் வெங்காயம் சேர்த்து அரைக்கவும். குக்கரில் எண்ணெய் விட்டு இஞ்சி, பூண்டு, உளுந்து மற்றும் அரைத்த மசாலா சேர்த்து சுருள வதக்கவும். வதக்கியதும் சிவந்து இருக்கும். பிறகு தயிரை கரைத்து சேர்த்து மட்டனை சேர்க்கவும். பிறகு உப்பு சேர்த்து நன்றாக புரட்டவும். நன்கு புரட்டிவிட்டு மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை மற்றும் புதினா சேர்த்து கிளறவும். அத்துடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி 4 விசில் வரும் வரை வைத்திருக்கவும். மட்டன் நன்றாக வெந்துவிடும். தண்ணீர் இருந்தால் ஓரளவு வற்றும் வரை வைத்திருந்து இறக்கவும். அவ்வளவுதான். சப்பாத்தி, நான் போன்றவைகளுக்கு தொட்டு சாப்பிடலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதேபோல் செய்ய வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது.